இதுக்குள்ளேயே உள்ள கொசுவில கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க நார்மலா டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, லைட்டும் இருக்கும், வென்டிலேஷன் ஏரும் இருக்கும். குஷனோட கொடுத்துருக்கேன். இங்க கீழே ஸ்டோரேஜ் இருக்கு. இது வந்து ஒரு செப்பரேட்டர் மாதிரி பண்ணிருக்கோம். இங்க வந்து டிவி யூனிட், பின்னாடி பக்கம் அப்படியே கிராக்கரி யூனிட், இந்த பக்கம் ஒரு கிராக்கரி யூனிட், டைனிங் கிராக்கரி, இங்க டைனிங் டேபிள் வரும்போது. ஸோ இதுலயே வந்து ஒரு படையல் ட்ரை கொடுத்துருக்கேன். ஓகே சார். வீட்டு பொறுத்தவரை லைட்ஸ், ஃபேன்ஸ், பெயிண்டிங் எல்லாமே நம்ம தான். ஹாய் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் உங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல உங்க வீடியோ நம்ம போட்டாச்சு. ஸோ நம்ம என்ன பண்றோம், எது பண்றோங்கிறது புதுசா வர வியூவர்ஸ் தெரியாதுல்ல. ஸோ அதனால ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறீங்க. என்னோட பேர் குமரன். எல்லாருக்கும் வணக்கம். என் கம்பெனி பேர் வந்து ஃப்ரெஷ் ப்ரௌன் இன்டீரியர்ஸ். நாங்க வந்து ஒரு 12+ இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். ஒரு 2000+ ப்ராஜெக்ட்ஸ் அப்டேட் பண்ணிருக்கோம். அண்ட் இவங்க நம்ம பார்க்க போறது வந்து ஒரு 3 BHK வீடு. சிம்பிள் அண்ட் எலிகன்ட் ஹவுஸ். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்காது, பட் நேச்சுரல் தீமோட. இந்த ஹவுஸோட தீமே பார்த்தீங்கன்னா நேச்சர். ஸோ எல்லாமே வந்து உடன் ஃபினிஷஸ் அப்படிதான் இருக்கும். சிம்பிள் அண்ட் எலிகன்ட் ஹவுஸ். வாங்க பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்ல வந்து அடிஷனலா ஒரு கிரில் போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த டோர் கொடுத்துருக்கேன். இதுல வந்து இந்த நேச்சருக்காக அந்த மானு, செடி, மரம் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளேயே உள்ள கொசுவில கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க நார்மலா டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, லைட்டும் இருக்கும், வென்டிலேஷன் ஏரும் இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக ஒரு சேஃப்டி டோர் மாதிரி. ஸோ உள்ள வந்து கொசுவில கொடுத்துருக்கேன். இந்த ஃபயர் ஏரியால வந்து ஒரு மிரர், ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லயும் இருக்க மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஒரு மிரர், ஒரு ஸ்டோரேஜ் வித் 2 drawers. அப்புறம் இங்க வந்து சிட்டிங் ஒரு ஏரியா. ஸோ யாராவது கெஸ்ட் வந்தாலும் உட்காரத்துக்கு, ஈவினிங்ல உட்காந்து படிக்கிறதுக்கு குஷனோட கொடுத்துருக்கேன். இங்க கீழே ஸ்டோரேஜ் இருக்கு, மேலேயும் ஸ்டோரேஜ் இருக்கு, புக்ஸ் வைக்கிற மாதிரி. லாஃப்ட் இருக்கு, அதுக்கு மேலே லாஃப்ட் இருக்கு. ஃபால் சீலிங் லைட்ஸ், ஃபேன் எல்லாமே இங்க பண்ணிருக்கோம். ஒரு ப்ராப்பரா உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு காமன் ஏரியா மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இது ஒரு பெரிய லிவிங் அண்ட் டைனிங் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு செப்பரேட்டர் மாதிரி பண்ணிருக்கோம். இங்க வந்து டிவி யூனிட், பின்னாடி பக்கம் அப்படியே கிராக்கரி யூனிட். இந்த பார்ட்டிஷன்லாம் கூட என்எஃப் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அது வந்து ஸ்டோரேஜும் இருக்கணும், லைட்டிங் இருக்கணும், வென்டிலேஷன் இருக்கணும், அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிவி யூனிட் பின்னாடி அப்படியே கிராக்கரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பார்ட்டிஷன் கம் டிவி யூனிட் மாதிரி. இந்த பக்கம் ஒரு கிராக்கரி யூனிட், டைனிங் கிராக்கரி, இங்க டைனிங் டேபிள் வரும்போது. ஸோ அதுக்கான டைனிங் கிராக்கரி இது. ஸோ இதுவும் ட்ராயர்ஸ் அண்ட் டோர், ஏன்னா ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கேன் அவங்க கிராக்கரிலாம் வைக்கிற மாதிரி. அண்ட் ஃபுல்லாவே நம்மள யூஷுவல் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான் நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்க மாதிரி. கீழே லைட்ஸ் கொடுத்துருக்கேன், உள்ளே லைட்ஸ் கொடுத்துருக்கேன், சீலிங்ல லைட்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃபேன், ரிமோட் ஃபேன்ஸ், எல்லாமே ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வீட்டு பொறுத்தவரை லைட்ஸ், ஃபேன்ஸ், பெயிண்டிங் எல்லாமே நம்ம தான். கொஞ்சம் பெரிய பூஜை 7x7 இருக்கும். ஸோ இதுல வந்து பூஜை பண்றதுக்கு ஃபுல்லா எல்லாம் நிறைய ஸ்பேஸ் வேணும்ன்றதுக்காக டோரை வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுலயே வந்து ஒரு படையல் ட்ரை கொடுத்துருக்கேன். ஓகே சார். அண்ட் 2 ட்ரா, ஒரு கம்பார்ட்மெண்ட், ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட். லைட் இருக்கு உள்ள. சூப்பர் சூப்பர் சார். இந்த கிராக்கரி லைட்ஸ் கொடுத்துருக்கேன், பக்கத்துலயே இது லைட்ஸ் கொடுத்துருக்கேன். சூப்பர். சிமெட்ரிக்கலா இருக்கும், 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் பெட்ரூம். ஸோ இதுல என்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கு. இது எல்லாமே சென்சர் பேஸ் லைட்ஸ் கொடுத்துருக்கேன் உள்ள. ஓகே. ஸோ நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது லைட் ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ நார்மலா யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம லைட் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இது. ஓகே சார். ஓகே. அண்ட் இதுலயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே ஷெல்ஃப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே சார். சில டைம் இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து உள்ள வச்சு ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ நம்ம அதை வேஸ்ட் பண்ணல. அண்ட் இதுலயும் கீழே ஒரு ட்ரா கொடுத்துருக்கேன், அவங்களோட கோம் கிம்லாம் வைக்கிறதுக்காக டக்குன்னு எடுக்கிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஓகே சார். கீழே வந்து உட்காந்து நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மோட வந்து ஜிப்பு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கிளீன் பண்ணா கிளீன் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர் பொறுத்தவரை they are based out of US. So கம்ப்ளீட்டா எல்லாமே போன்ல தான் ஹேண்டில் பண்றேன். இன்ஃபேக்ட் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு சாவி கொடுத்துட்டு போனவரும் சரி, இன்னும் இதுவரை வரல. எல்லாமே போன்ல தான் டிஸ்கஷன், ஓவர் ஃபோன் தான். ஸோ நீட்டா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். இங்கேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன். இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாமே ரிமூவபிள். சப்போஸ் நீங்க வேண்டாம்னா பெரிய ரிமூவ் பண்ணிக்கலாம், டைட்டா இருக்கு, ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு பெரிய ஹேங்கர் பண்ணோம்னா நீங்க ரிமூவ் பண்ணி பெருசா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். அண்ட் இந்த உள்ள இருக்கிற டிரா கூடமே சாஃப்ட் க்ளோசிங் தான். சூப்பர் சூப்பர். எதுவுமே உங்களுக்கு வேகமா ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு சேஃப்டி கன்சர்ன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் இங்க ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கேன். சூப்பர் சார். இந்த பாத்ரூம்ல 2 லைட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் டவல் ராட்ஸ் கொடுத்துருக்கேன். இங்க ஒரு ஸ்டோரேஜ், சோப் பேஸ்ட் ஹோல்டர், பிரஷ் ஹோல்டர் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளேயும் ஸ்டோரேஜ் இருக்கு. சூப்பர் சார். இங்க ஒரு மிரர் கொடுத்துருக்கேன். மேல ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்கேன். இங்க எல்லா பாத்ரூமுமே இதே மாதிரி இதே செட்டப் கொடுத்துருக்கேன். இதே செட்டப் தான். ஓகே சூப்பர். காமன் ஏரியா வாஷ் பேஷன். ஓகே.
இங்கே லைட் செட்டப், ஒரு டவல் ஹோல்டர், டவல் ரிங்கு, மிரர், பின்னாடி ஸ்டோரேஜ் இருக்கு. இது காமன் பாத்ரூம், இங்கேயும் அதே மாதிரி. நெக்ஸ்ட் கிட்ஸ் பெட்ரூம் பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே சார். ஸோ அவங்களுக்கு வந்து 2 கிட்ஸ். ஸோ 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸிங் ஏரியா, ஸ்டடி டேபிள் மட்டும் இப்போ பண்ணல, ஏன்னா அவங்க அப்ராட்ல இருக்கிறதுனால வேணும் போது பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். அண்ட் இதுலயுமே அகைன் லைட் சிஸ்டம் இருக்கு. சரிங்களா? இங்கே வந்து ஒரு விண்டோ சீட் கொடுத்துருக்கேன். ஓகே சார். ஸோ அதுக்குள்ளேயே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா விண்டோஸ் கர்டன் ராட்ஸ்மே நம்ம தான் பண்ணுவோம். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு லைட் கலர் மாறும். ஆக்சுவலா ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, நியூட்ரல் ஒயிட்டு. அண்ட் இதோட பிரைட்னஸ் கூட நீங்க ரொம்ப பிரைட்டா நினைச்சீங்கன்னா மாத்திக்கலாம். நான் அந்த ரூம்ல ரிமோட் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அடிஷனலா எல்லா ரூம்லயும் டியூப் லைட்ஸும் கொடுத்துருக்கேன். இன் கேஸ் ஃபயர் ஏதாவது லைட் போயிடுச்சுன்னா டக்குனு எமர்ஜென்சி யூஸ் ஆகும். இந்த ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஒரு ஸ்டடி யூனிட் கம் வார்ட்ரோப் பெட் ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி யூனிட்ல இந்த 2 ஏரியா வந்து மார்க்கர் போர்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது எழுதணும்னா இங்க ஃபுல்லா எழுதிக்கலாம். இதெல்லாம் கீழே வந்து இந்த யூனிட் வந்து மூவபிளா கொடுத்துருக்கேன். இன்கேஸ் கொஞ்சம் கால் ஃப்ரீயா உட்கார நினைச்சாங்கன்னா மூவ் பண்ணி ஃபுல்லா வெளியில எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது கீழே லைட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டடி யூனிட் கீழே லைட்ஸ் கொடுத்துருக்கேன். லைட்ஸ் வந்து இந்த வீட்டில் எனஃபா இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கேயுமே வந்து டார்க் ஸ்பாட்டே இருக்காது. எல்லா இடத்துலையுமே லைட்ஸ் நிறைய இருக்கும். லைட்ஸ் காமிக்கிற பாருங்க. ஆஃப் பண்ணிக்கலாம், இதுலயும் ஆன் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டிம் ஆயிடுச்சு. என்ன ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கலர்ஸ் எல்லாமே வுடன் கலர்ஸ் அண்ட் வுடன் ஒயிட் தான் மேக்ஸிமம். ஓகே சார். இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கும் லைட்ஸ் கொடுத்துருக்கேன். டில்டபிள் லைட்ஸ். ஸோ நீங்க ஆங்கிள் டில்ட் பண்ணிக்கலாம். உள்ளேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன். சூப்பர் சார். இது கீழே அந்த மோடா டைப்ஸ் கொடுத்துருக்கேன். சார் உட்காந்து ட்ரெஸ் பண்ணணும்னா. ஃபைனலாக நம்ம வீட்டோட ஹார்ட்டை பார்க்க போறோம், கிச்சன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மைல்டு கிரீன், ஃபாரஸ்ட் கிரீன் சொல்லுவாங்க. மைல்டு கிரீன் அண்ட் ஒயிட் கலந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் கீழே ஃபுல்லாக லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் சிம்னியில் லைட்ஸ் வரும். அண்ட் உங்களுக்கு இதில் வந்து மேலே ஒரு ஸ்டோரேஜ். அண்ட் இந்த எல்லா ஸ்டோரேஜுமே அகைன் நான் சொன்ன மாதிரி ரிமூவபிள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஹேண்ட் கெஸ்டர்ல ஆன் ஆகும். ஸோ செகண்ட், தேர்ட் ஆஃப் பண்றதுக்கு 2 தடவை பண்ணணும். ஸோ இதில் உள்ள லைட்ஸ் இருக்கு. ஸோ குக் பண்ணும்போது அவங்களுக்கு வெளிச்சம் தெரியும். இங்கே வந்து ஆரோ ஸ்டோர் ஸ்பேஸ், ஒரு ஆரோ பாயிண்ட்ஸ் இருக்கு. இது உள்ளே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஆரோக்கு. அவங்களோட சிலிண்டர் உள்ள வைக்காம வெளியில வச்சிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் நானே கொடுத்துருக்கேன். ஸோ வெளியே ஏரியாவில் உங்களுக்கு சிலிண்டர் வரும். ஸோ இந்த கார்னர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஸ்டோரேஜ்க்காக. ஓகே சார். ஓகே. இங்கே ஸ்டோரேஜ் இருக்கு. இதுலேயும் சிங்க் ஏரியா, அந்த ஏரியா. ஓகே சார். டேண்டம் பாக்ஸஸ் கொஞ்சம் ஹெவியான பாத்திரம் வைக்கிறதுக்காக, இந்த கடாய் குக்கர்லாம் வைக்கிறதுக்காக. ஆயில் புல்லோட் ஃபார் பாட்டில்ஸ். ஓகே. டம்ளர்ஸ் எல்லாம். ஸோ கட்லரி, சின்ன சின்ன கரண்டி, கத்தி, நைஃப், சாரி குழி கரண்டி, ஜல்லி கரண்டி, இந்த மாதிரி கரண்டிலாம் வைக்கிறதுக்கு. அண்ட் பெரிய பிளேட்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அண்ட் இது நார்மல் பிரேக்ஃபாஸ்டான பிளேட்ஸ். 2 பெரிய டேண்டா பாக்ஸ் இங்கேயும். இங்க ஒரு ஸ்டோரேஜ். ஓகே சார். ஸோ இந்த இடம் வந்து உங்களோட கிரைண்டர் வைக்கிறதுக்கு, அவங்க வீட்டில் பெரிய கிரைண்டர் வச்சிருக்காங்க. ஸோ அதனால கிரைண்டர் அப்படியே வச்சுக்கிறதுக்காக இது மூவபிள் யூனிட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ கிரைண்டரை நீங்கள் வச்சு வெளியில் வச்சு யூஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ள தரலாம். ஏன்னா நம்ம உள்ளே வச்சு யூஸ் பண்ணுறது கஷ்டம், நம்மளுக்கு தெரிக்கும், மாவு தெரிக்கும் இல்லைங்களா, க்ளீன் பண்ணுறதுலாம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இங்கே பக்கத்துலேயே பிளக் பாயிண்ட் இருக்கு, இங்கே வச்சு யூஸ் பண்ணிட்டு அப்படியே திருப்பி தெளிக்கலாம். அண்ட் அதுக்கான ஆக்சசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராயரும் கொடுத்துருக்கேன். சூப்பர். அண்ட் இது மைக்ரோ ஸ்பேஸ், அதுக்கான பிளக் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பவர் பாக்கெட்டுக்காக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். முன்னாடியும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கேன். சூப்பர். இது மேல லாஃப்ட் இருக்கு, 2 சைடுமே லாஃப்ட் இருக்கு. இங்க வந்து சர்வீஸ் ஏரியா. ஸோ இதுல வந்து ஒரு சிங்க் இருக்கு.
சிங்க்குள்ளேயும் அகைன் உங்களுக்கு வந்து ஹோல்டர்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. இங்கே தான் சிலிண்டர் வரப்போகுது ஆக்சுவலாக, இதுக்குள்ள தான் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இதுலேயும் சேஃப்டி நாசல் இருக்கு. அண்ட் இங்கே வந்து வாஷிங் மிஷின் வரனால அது ஃபோல்டபுள் டோராக கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பக்கம் வந்து அவங்களோட பைப்ஸ் எல்லாம் போகுது, அதனால அதை கவர் பண்ணுறதுக்கும் இந்த மாப் ஸ்டோரேஜ் டிடர்ஜென்ட் ஸ்டோரேஜ்லாம் இது ஒரு ஏரியா கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக பைப்ஸ். ஸோ இந்த பைப் எல்லாம் கவர் பண்ணி மாப்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ். சூப்பர் சார். நம்ம இப்போ பால்கனி பார்க்கலாம். பால்கனியில் வந்து ரூஃப்ல ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்கேன். அந்த பழைய கால மெட்ராஸ் டெரஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி சின்ன பேனல் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே வந்து மஸ்கிட்டோ மெஷ் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால பூச்சி நிறைய வரும், இன்செக்ட்ஸ் ஜாஸ்தி வரும். ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ற மாதிரி கிளீனா மஸ்கிட்டோ மெஷ் கொடுத்துருக்கேன். இந்த பீடட் மெஷ். மேல மட்டும் ஃபுல் வியூவா கொடுத்துருக்கேன். சென்ட்ரல் பார்ட்டிஷன் இல்லாம அவங்களுக்கு வந்து சப்போஸ் அவங்களுக்கு ஃபுல் வியூ வேணும்னா ஃபுல் வியூ எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது ரெண்டு சைடு. ஓகே, இது வரைக்கும் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்க காட்டின எல்லா இடமும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களோட ஒர்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களோட ஒர்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இவங்க கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. மோர் டீடைல்ஸ்க்கு இவங்களோட குடோன் பாத்தீங்கன்னா மேடவாக்கத்துல இருக்கு. நீங்க நேரா போய் விசிட் பண்ணணும்னு நினைச்சாலும் நேரா போய் விசிட் பண்ணலாம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.